நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் எந்திரிச்சு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஜெயம் ரவி, ஆர்த்தி ரவி அவங்களுடைய டிவோர்ஸ் பத்தின விஷயங்கள்லாம். ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து டிவோர்ஸ் பண்ண போறேன். இத்தனை வருஷம் இருந்த என்னுடைய மன வாழ்க்கையை வந்து நான் முடிச்சுக்க போறேன். இது வந்து உடனே நான் எடுத்த முடிவு கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு ரொம்ப நாளா முடிவு பண்ணி என் குடும்பத்துக்கும் என்னுடைய சூழ்நிலைகளுக்கும் நான் ஏற்ற மாதிரி நான் டிவோர்ஸ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆர்த்தி ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில திடீர்னு வந்துட்டு இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, என்னுடைய ஒப்புதல் இல்லாம இந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. சொல்ல போனா வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் வந்துட்டு அவருடைய பேர் வந்து ரவி தான். ஜெயம்னு ஒரு படம் நடிச்சதுனாலதான் ஜெயம் ரவின்னு சொல்லி அவர் பேரை மாத்திக்கிட்டாரு. அந்த படம் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க, மோஸ்ட்லி செம்ம சூப்பரா இருக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஹேட்டர்ஸே இல்லாத ஆக்டர்ஸ்னு ஒரு சிலர் சொல்லலாம். விக்ரம் அவர்கள், ஜெயம் ரவி, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜெயம் ரவியும் அதுல இருக்காங்க. பிடிக்காதுன்னு பெருசா யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எனக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும் அவரை. எனக்கு தெரிஞ்சு வீடியோ பாக்குற எல்லாருக்குமே அவரை பிடிக்கும் தான் நம்புறேன். இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு செலிபிரிட்டி அவங்களுடைய லைஃப்ல வந்து ஒரு விரிசல் விழுது. என்னடா இது, இன்டர்வியூல எல்லாம் நல்லா இருந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இல்ல, இது மாதிரி நிறைய பாடகர்கள், இந்த மாதிரி நமக்கு பிரபலமா தெரியுற நிறைய பேரோட மனமுறிவுகளையும் அவங்களுடைய விவாகரத்துகளையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வந்து பிரபலமா இருக்கிறவங்க அப்படின்றதுனால அவங்களோட விஷயங்கள்லாம் நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. சாதாரணமான குடும்பங்கள்ல இது மாதிரிப்பட்ட மனமுறிவுகள், விவாகரத்துக்கள்லாம் நார்மலாவே இருக்கு. வழக்கம் போல வந்து சில சேனல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இன்னார் தான் வந்து காரணம் இவங்க 2 பேர் பிரியறதுக்கு, அதனால ஆர்த்தி ரவியை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்றது, இல்லைன்னா வந்து ஜெயம் ரவியை கேரக்டர் அசாசினேட் பண்றதுன்னு சொல்லி அவங்க வேலையை அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தயவு செஞ்சு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு இந்த கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குற கதையெல்லாம் பண்ண வேணாம். அவங்க பர்சனல் லைஃபுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அதை வந்து நம்ம அஸ் அ பப்ளிக்கா ரெஸ்பான்சிபிளா அதை பத்தி நம்ம எப்படி பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு விட்டுறணும். அவங்கள வந்துட்டு அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி எதையாவது ஒரு வீடியோவை போட்டோ இல்ல எதையோ இந்த மாதிரிலாம் தேவையில்லாம பரப்ப வேணாம். அது அவங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய பர்சனல் லைஃபை வந்து இப்போ யாராவது நம்ம சொந்தக்காரங்களே வச்சுப்போமே, நம்ம சொந்தக்காரங்களே வந்துட்டு நமக்கு தெரியாம நமக்கு பின்னாடி இருந்து பேசுறாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கடுப்பாகும், எவ்வளவு கோவம் வரும். அப்படி இருக்கிறப்போ அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சே நம்ம எல்லாரும் வந்துட்டு நம்ம பாட்டுக்கும் அவங்களோட லைஃபை பத்தி இப்படி அப்படின்னு வசப்பாடி தேவையில்லாத கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்வைக்கு பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பேச போறோம்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் லைஃபை பத்தி கிடையாது. டிவோர்ஸ் அப்படின்ற விஷயம் எதனால எல்லாம் நிகழுது, எதனால எல்லாம் நிகழாம இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம பேச போறோம். டிவோர்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா கண்டிப்பா சகிப்புத்தன்மை அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பத்தி பேசிதான் ஆகணும். ஏன்னா சகிப்புத்தன்மை தான் மெயினான காரணம் டிவோர்ஸுக்கு போய் நிக்கிறதுக்கு. டிவோர்ஸ் பண்றது சகிப்புத்தன்மை சுத்தமாவே இல்லாமலும் டிவோர்ஸ் பண்ணதான் செய்யறாங்க, சகிச்சுக்கிட்டே டிவோர்ஸ் பக்கம் போகாமலும் இருக்காங்க. சோ இத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பேச போறோம். முதல்ல சகிப்புத்தன்மையே இல்லாம டிவோர்ஸ்க்கு போய் நிக்கிற கேசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை பத்தி பேச போறோம். சகிப்புத்தன்மை அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மாறும். இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை வந்து சகிச்சுக்கிறது அப்படின்றது அந்த கப்பல்ல இருக்கிறவங்க சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பார்ட்னரோ இல்ல 2 பார்ட்னரோ ஏதோ ஒன்று சகிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இன்னொரு கப்பல்கிட்ட போய் அதே சம்பவத்தை சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன இதெல்லாம் சகிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் சகிக்கவே கூடாது. அந்த சகிப்புத்தன்மை அப்படின்ற லெவல் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். அப்படி இருக்கிறப்போ தேர்ட் பர்சன் கிட்ட போறது முதல் பிரச்சனை. உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை. இப்போ ஒரு கப்பல் இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னா அந்த பிரச்சனைய அவங்களுக்குள்ளேயே சகிச்சுக்க முடியுமா சகிச்சுக்க முடியாதான்றத அவங்க தான் டிசைட் பண்ணும். இன்னொரு தேர்ட் பர்சன் யாராவது, அது பெரியவங்களோ இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாருக்கிட்டயோ போறப்போ அவங்களுடைய லெவல் ஆஃப் சகிப்புத்தன்மை அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். அவங்க மேபி நம்மளை விட அதிகமா சகிக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல நம்மளை விட கம்மியா சகிக்கிறவங்களா இருக்கலாம். அதெல்லாம் பத்தி கவலை கிடையாது. அப்படி தேர்ட் பர்சன் கிட்ட போறப்போ ஒருவேளை சகிப்புத்தன்மை வந்து இவங்களை விட கம்மியா இருக்கிற தேர்ட் பர்சனா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து இல்ல இல்ல இதெல்லாம் சகிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கிற பர்சனா இருந்தாங்கன்னா இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சகிச்சுக்கோ, இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி மிஸ்லீட் தான் பண்ணுவாங்க. தேர்ட் பர்சன் கிட்ட போறதை தவிர்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும். என்னடா நீ சகிக்கிறதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கியா, ரிலேஷன்ஷிப்னா சந்தோஷமா தான் இருக்கும், சகிப்பு அப்படின்றதுக்கு இடமே கிடையாது, சகிக்கிறதுலாம் வந்து ரிலேஷன்ஷிப்ல முடியவே முடியாது, அதுக்கெல்லாம் வேற ஆளை பார்த்துக்கோ, இந்த சகிக்கிறது அப்படின்றதுக்கு நான் முழுக்க முழுக்க எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சுத்தமா நான் சகிக்கவே மாட்டேன் எதுக்குமே, எனக்கு நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், எந்த ஒரு விஷயமும் நான் சகிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா சகிப்புத்தன்மை அப்படின்றது நம்ம லைஃப்ல வேறொன்றே ஆட்டோமேட்டிக்காவே இருக்கிற ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க சும்மா டெய்லி பேசிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரோட்ல போறீங்க, ரோட்ல வந்து எங்கேயுமே குண்டுக்குழியே இருக்காது, ஸ்பீட் பிரேக்கரே இருக்காது அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல.
அந்த சகிப்புத்தன்மை இருக்கும். நம்ம ஸ்பீடா போவோம். ஒரு அவசரத்துல போயிட்டு இருப்போம். இல்ல நம்மளோட இலக்கு இதுதான் போயிட்டு இருப்போம். அந்த இலக்குக்கு போற இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வரும், குண்டு குழிகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் சகிச்சு, அதையெல்லாம் தாண்டி கடந்து எத்தனை ஸ்பீட் பிரேக்கர் வந்தாலும் ஏறி இறங்கும். இந்த மாதிரி சகிப்புத்தன்மைன்றது நிறையவே நம்ம டெய்லி வந்து சகிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சாதாரணமா இப்போ சாப்பாடு நம்ம சாப்பிடுறோம்னா, எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிடுறோம்னா, உப்பு லைட்டா கம்மியா இருக்கு, இல்ல ஏதோ இருக்குன்னா தூக்கி மூஞ்சில வீசிருவோமா? இல்ல சரி ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இல்ல சரி பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, இது ஒரு ஹியூமன் எரர், இது ஒரு சின்ன மிஸ்டேக், சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும்ல. அந்த சகிப்புத்தன்மை கொஞ்சம் கூட இல்லைன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா ஹியூமன்னாலே மிஸ்டேக்ஸ் நடக்கதான் செய்யும். சகிப்புத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்காகன்னு சொல்லிட்டு என்ன பண்ணனாலும் சகிக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி மனநிலையில இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு ரெண்டாவது அதை பத்தி பேசலாம். இந்த மாதிரி சாப்பாடுல வந்து உப்பு இல்லைன்னு நான் சொன்னேன்ல, ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டா, இந்த மாதிரி சாப்பாடுல உப்பு இல்லைன்றதுக்காகலாம் டிவோர்ஸ் வரைக்கும் போன கேசஸ்லாம் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சகிச்சுக்கவே மாட்டேன். இல்ல ஏதோ ஒரு தவறு தான் நடக்குதுன்னே வச்சுப்போமே, இல்ல ஏதோ திட்டிட்டாங்க, இல்ல ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஒரு ஹியூமன் எரர் தான், ஒரு கோவம், ஏதோ ஒரு எமோஷன்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நான் சகிச்சுக்கவே மாட்டேன். இதெல்லாம் என்ன நான் பொறுத்துக்கிறது, இதெல்லாம் நான் என்ன சகிச்சுக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ன்றது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த ஜென்மத்துல அந்த மாதிரிப்பட்ட பீப்புளுக்கு வந்து சுத்தமாவே விளங்கவே விளங்காது ரிலேஷன்ஷிப்ன்றது. அடுத்ததா மேக்சிமம் வந்து நம்ம இந்த செலிபிரிட்டிஸ்ல எல்லாம் பாக்குறோம்ல, இந்த மாதிரிப்பட்ட விஷயத்துல எல்லாம் சகிப்புத்தன்மை ஏன் சுத்தமாவே இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா, மெயினான ரீசன் ஈகோ. மணி, ஃபேம் அண்ட் ஒரு நல்ல ஜாப் பொசிஷன், இல்ல சொசைட்டில சொல்லப்படுற இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற ஒரு ஜாப் பொசிஷன்ல நல்ல ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து சகிப்புத்தன்மை அங்க கொஞ்சம் கம்மியாயிரும். அங்க வந்து ஈகோ லெவல் வந்து கூடிரும், சகிப்புத்தன்மை கம்மியாயிரும். ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அது ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயுமே அந்த ஈகோலாம் வந்துடும். ஸோ ஈகோ வந்துட்டு கம்ப்ளீட்டா தள்ளி வச்சுட்டு ரிலேஷன்ஷிப்ன்றது நம்ம லைஃபோட ஒரு விஷயம். நம்மளோட ஈகோ வந்து ரிலேஷன்ஷிப்ல காட்டவே கூடாது. நம்மளுடைய சொசைட்டில இருக்கிற ஸ்டேட்டஸை வந்து ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வரக்கூடாதுன்ற மனநிலையில ரிலேஷன்ஷிப் அணுகுனால் கண்டிப்பா இந்த பிரச்சனைகள்லாம் வராது. ஒரு பையனோ இல்ல ஒரு பொண்ணோ அவங்க பிறந்த வீட்டுல வந்துட்டு ஒரு வளர்ப்பு வளர்ந்துருப்பாங்க. அதுவுமே ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா ஒரு பையன் வீட்டுல வளர்த்த வளர்ப்பும் ஒரு பொண்ணு வீட்டுல வளர்த்த வளர்ப்பும் ஈக்குவலா ஆகவே முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு காலேஜஸ்ல படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு படிப்பு படிச்சிருப்பாங்க, ஒவ்வொரு விதமா ஏர்ன் பண்ணுவாங்க. கண்டிப்பா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறப்போ இதுக்குள்ள கொண்டு வந்து அந்த வளர்ந்த விதத்தை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி, நீ இப்படி வந்திருக்கியா, உன் வீட்டுல அதை செஞ்சிருக்காங்களா, எனக்கு இதை செய்யல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையோ இல்ல ஒரு சுப்பீரியரான ஃபீலிங்கோ கண்டிப்பா வரவே கூடாது. நான் பாரு எங்க வீட்டுல இதெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க, உன்கிட்ட இதெல்லாம் இல்ல, நீ இதெல்லாம் செஞ்சிருப்பியா, நீ அதெல்லாம் பண்ணிருப்பியா, எங்க வீட்டுல இதெல்லாம் இருக்கு. ஒன்னு சுப்பீரியரா ஃபீல் பண்ணி பேசுறது, இல்லைன்னா அவங்கள டீக்ரேட் பண்ணி பேசுறது, அவங்க வளர்ந்த விதங்கள் காரணமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணா கண்டிப்பா வந்து சகிப்புத்தன்மை வந்து இருக்கவே இருக்காது. அவங்க செய்யற தவறுகளை பொறுத்து, அந்த தவறோட தன்மையை பொறுத்து அந்த சகிப்புத்தன்மைன்ற லெவல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா சகிச்சுக்கிட்டே இருக்கிறத பத்தி பேசலாம். நம்ம பார்ட்னர் வந்து என்ன தப்பு பண்ணாலும் சகிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்றது அது பண்ணவே கூடாது. ஒரு பெரிய தப்பு பண்றாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு தப்பை திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துலயும் சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சில ஃபேக்டர்ஸ்க்காக, இந்த பணம், சொந்த வீடு, குழந்தைங்களுக்காக, இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ்க்காக சகிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஃபேக்டர்ஸ்க்காகலாம் சகிக்கணும்ன்ற அவசியம் கண்டிப்பா கிடையவே கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ ஹஸ்பண்ட் இருக்காரு, தினம் தினம் குடிச்சுக்கிட்டு வராங்க, வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஸ்டார்டிங்ல சொல்லி பார்க்கலாம், அவங்க திருந்தணும். திருந்தல அப்படின்ற பட்சத்துல திரும்ப 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 அதே பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காங்கன்னா சகிச்சுக்கிட்டு அதுலயே இருந்துட்டு இருக்கணும். அது எந்த ஃபேக்டர்ஸ்க்காக வேணா இருக்கட்டும். அவங்க தான் வந்து மணி ப்ரொவைட் பண்றாங்க, இல்ல அவங்க வீட்டுல தான் இருக்கும், இல்ல குழந்தைங்க இருக்கு அப்படின்ற ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்ம வந்து சகிச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் ஒரு ஆம்பளைக்கும். ஒய்ஃப் வந்து ஏதோ ஒரு பிரச்சனையை திரும்ப திரும்ப பண்றாங்க, இல்ல ஒரு பெரிய தவறு பண்றாங்க, இது வந்து அக்செப்டே பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிற பட்சத்துல சகிச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே இருக்கணும்ன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, இந்த சொந்த வீடு, இல்ல பணம், இல்லைன்னா குழந்தைங்கன்னு, இந்த இடத்துல குழந்தைங்கன்ற ஃபேக்டர்ஸை வச்சு பாக்குறப்போ நிறைய பேர் வந்து இதுல தான் ஸ்ட்ரக் ஆயிருவாங்க. மீதி 2 ஃபேக்டர்ஸ் கூட பிரச்சனை இல்லை, இந்த பணம் வேற ஃபேக்டர்ஸ்லாம் கூட பிரச்சனை இல்லை, இந்த சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லுவாங்க, ரிலேட்டிவ்ஸ் அப்படி இப்படின்னு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த குழந்தைங்கன்னு வரப்போதான் சில வீட்டுல வந்து ஸ்ட்ரக் ஆயிருவாங்க. எப்படிடா பிரியுறது, குழந்தைன்னு ஆகி போச்சு. அதுவும் கரெக்ட் தான். குழந்தைங்க சுத்தமா இல்லவே இல்லை, குழந்தைங்களே இல்லைன்னு சொன்னா பிரியறது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்.
குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுடைய எதிர்காலம் கருதி பிரியாம இருப்பாங்க. இத பத்தி யாரு தெளிவா சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பா அம்மா இல்லாம இல்லைன்னா சிங்கிள் பேரண்டோட வளர்ப்புல வளர்ந்துருப்பாங்க தெரியுமா, அந்த பிள்ளைங்க கிட்ட போயிட்டு நீங்க இந்த வலி எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க. இந்த சொசைட்டில ஒரு பேரண்டோ இல்ல 2 பேரண்ட்டுமே இல்லாம வளர்ற குழந்தைங்கள இந்த சொசைட்டி எவ்வளவு மட்டமா ட்ரீட் பண்ணும்னு சொல்லி அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டாதான் தெரியும். ஏன்னா எதுலயுமே படிக்க போற இடத்துலயும் சரி, நாளைக்கு கல்யாணம் பண்ணணும்னாலும் சரி, எல்லா விஷயத்திலுமே அந்த குழந்தைங்கள வந்து இந்த சொசைட்டி மட்டம் தட்ட தான் செய்யும். இந்த விஷயத்துல இந்த சொசைட்டி வந்து முழுக்க முழுக்க தலை குனிஞ்சு தான் நிக்கணும். இந்த சொசைட்டில இருக்க நம்ம எல்லாருமே இந்த விஷயத்த திருத்திக்கணும். ஆனா எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் சொசைட்டி மேல பயங்கரமா கோவம் வருது தெரியுமா? இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு பிரச்சனைனால பிரியறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒய்ஃபுக்கோ இல்ல ஒரு ஹஸ்பண்டுக்கோ ஒரு வில் இருக்கு. நான் குழந்தைய வளர்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்து வெளியே வந்து அவங்க வாழணும்னு நினைக்க வர இடத்துல அந்த குழந்தைங்கள வந்து இவங்க எல்லாம் ட்ரீட் பண்ற விதம், இந்த சொசைட்டில இருக்கவங்க எல்லாம், என்ன உன் அப்பா எங்க, உன் அம்மா எங்க, எதுக்கு நீங்க வந்து இப்படி பிரிஞ்சீங்க, அப்படி இப்படின்ட்டு இந்த சொசைட்டி அவங்கள ட்ரீட் பண்ற விதம் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கல்யாணம்னு போறப்போ இல்ல படிக்கணும்னு போறப்போவோ எங்கேயோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைங்களுக்கான உரிமைகளே வந்து மறுக்கப்படுற லெவலுக்கு அவங்களை கஷ்டப்படுத்தி இந்த சொசைட்டி. அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பார்ட்னர் வந்து டாக்ஸிக்கா இருக்காங்க, அவங்கள விட்டு பிரிய முடியலன்றதுக்கு காரணம் இந்த சொசைட்டியும் உட்பட தான். இந்த சொசைட்டி தான் ஆக்சுவலா மெயின் காரணமே. அவங்கள விட்டு பிரியவே விடாது. சொந்தக்காரங்க இல்ல இந்த ஊர் மக்கள், பாக்குறவங்க, போறவன் வரவன், பொண்ணு கொடுக்கறவன் இல்ல மாப்பிள்ளை கொடுக்கறவன், எவனா இருந்தாலும் இத வந்து கேட்டு கேட்டு சாவடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இதை யோசிச்சுதான் நிறைய பேர் பிரியறதே கிடையாது. ஒரு இண்டிவிஜுவலோட லைஃப் வந்து நாசமா போறதுக்கு இந்த சொசைட்டியே காரணம் தான். ஆனா இத ஒரு ரீசனா வச்சுட்டு யாருமே தயவு செஞ்சு பிரியக்கூடாது அப்படின்ற மனநிலைக்கு வராதீங்க. ஏன்னா ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ரொம்ப தப்பு பண்றாங்க, இன்னொரு ஒரு அஃபேர் வச்சிருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு தினம் தினம் குடிச்சிட்டு வந்து குழந்தைங்களே அபியூஸ் பண்றாங்க, இல்லைன்னா குழந்தைங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேங்கிறாங்க, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்றாங்கன்றது நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னர் கிட்ட இருந்து விலகி வந்து தனியா வந்து சம்பாதிச்சு எவன் என்ன பேசினாலும் பரவாயில்லைன்னு மாறி வாழ்ந்து காட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது எவ்வளவோ பீஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சொசைட்டில இருக்கவங்க எல்லாம் மாறிட மாட்டாங்க. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் இருக்கதான் செய்வாங்க. ஆனா அதையெல்லாம் பார்க்காம நம்மளுடைய பீஸ் வந்து நல்லா இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நம்மள மாதிரியே ஒரு ஆள் இருக்கதானே செய்வாங்க. அந்த குழந்தைங்களோட லைஃப புரிஞ்சுக்கிறவங்க அவங்களோட வாழ்க்கை துணையாவோ இல்ல அந்த அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு வர்றது வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஆப்வியஸா மத்த குழந்தைங்க மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு இருக்காதுதான். ஆனா இதை ஒரு ரீசனா வச்சுட்டு தயவு செஞ்சு அந்த ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருக்க வேணான்றது என்னுடைய கருத்து. அந்த ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னர் செத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல குழந்தைங்களை எடுத்து வளர்த்து தனியா நின்னு ஒரு ஆளா கொண்டு வர்றது எவ்வளவோ மேல். இருந்தாலும் எனக்கு இந்த சிச்சுவேஷனுக்கான ஆன்சரை எனக்கு இப்படி டக்குன்னு இப்படி முழுசா இதுதான் அப்படின்னு சொல்ல வரல. ஏன்னா அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பெயின் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு பார்ட்னர் இவங்கள தான் நம்பி வந்துட்டோம், ஒரு குழந்தைனும் ஆகி போச்சு, ஆனா வந்துட்டு இப்படிலாம் பிரச்சனை நடக்குது அப்படின்னா இதுக்கு மேல நம்ம என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறதே இந்த சொசைட்டி தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுக்குது. முதல்ல அவங்க எமோஷனலி அந்த பர்சன் கூட கனெக்ட் ஆயிருவாங்க, அந்த பார்ட்னர் கூட கனெக்ட் ஆயிருவாங்க. ஸோ தட் அவங்கள விட்டு பிரிய முடியாதுன்ற ஒரு காரணம் இருக்கும். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தனியா போயிட்டோம்னா, குழந்தைய எடுத்துட்டு தனியா போயிட்டோம்னா சொசைட்டி நம்மள என்னெல்லாம் சொல்லும், நம்ம சொந்தக்காரங்க நம்மள என்னெல்லாம் சொல்லுவாங்க, யாருமே நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டாங்களே, நாளைக்கு நம்ம குழந்தைங்க வளர்ந்து அதுங்களோட படிப்பு இல்லைன்னா கல்யாணம்னு வரப்போ நாளைக்கு அதுங்களோட வாழ்க்கையும் இதுல பிரச்சனை ஆகுமேன்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃபையும் நாசமாக்கி அந்த குழந்தைங்களோட லைஃபையும் நாசமாக்கி அப்படியே நாசமாக்கி போறதுக்கு இந்த சொசைட்டி மெயினான ஒரு காரணம். இந்த வீடியோவோட மெயின் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கூட சகிப்புத்தன்மையே இல்லாம அப்படியே ஓடி போய் டிவோர்ஸ்னு போறதும் தப்பு, சகிச்சு டிவோர்ஸே பண்ணாம இருக்கிறதும் தப்பு. இது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு டிவோர்ஸ் ஆகிற ஒரு கப்புல இந்த சொசைட்டி நல்லபடியா ட்ரீட் பண்ணணும்ன்றது தான் நான் விரும்புறேன். இந்த வீடியோ ஒரு 10 பேர் பாக்குறீங்கன்னா கூட தயவு செஞ்சு நம்ம கிட்ட இருந்து அந்த சேஞ்ச் வரணும். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரியணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட பிரைவசியை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களை பிரிய விடணும். அவங்க தனித்தனியா சந்தோஷமா அவங்க இருக்கணும். அவங்க குழந்தைங்கள நல்லபடியா வளர்க்கணும். குழந்தைங்க இருக்குன்றதுக்காக சேரு அப்படின்னு சொல்றதும் தப்பு. இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது சேருங்க, இது என்ன, இது அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றதும் தப்பு. நம்ம வந்து எவ்வளவோ முன்னேறி போய்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்திலையும் டிவோர்ஸ்ன்ற விஷயத்தையும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அவங்க முடிவு பண்றாங்க அப்படின்னா பிரியணும். நம்ம கிட்ட இருந்து மாற்றம் தொடங்கட்டும். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. 4 பேர் இன்னும் தெளிவாகுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் பேசின இந்த விஷயங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.